திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த வான்வழி வேத வகுப்புக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம இந்த ஆதியாமத்தினுடைய அந்த தொடர் செய்தியில கவனிக்க போகிற ஒரு விஷயம், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல வந்து நின்றுட்டாங்க. என்னன்னா, எதிரில் சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. இப்போ இதை கடந்து போய் ஆகணும். இவங்களுக்கு பின்னால விரோதிகள் எகிப்தியர்கள் துரத்திட்டு வராங்க. வந்து இவர்களை இந்த கரையிலேயே கொண்டு போடும்படியாக. இப்பொழுது தேவனுடைய மிகப்பெரிய வல்லமையினால அந்த சிவந்த சமுத்திரமானது இரண்டாக பிளந்தது. வெட்டாந்தரையிலே காய்ந்த தரையிலே நடக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அதை கடந்து வெளியே வர்றாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதை ஆவியானவர் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் பவுல் மூலமாக இப்படி எழுதுகிறார். என்னன்னா, இவர்கள் எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று இந்த சமுத்திரத்தை கடந்த விஷயத்தை இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு முன்னால ஒரு அடிமை போன்ற எகிப்திலே இருந்த அந்த ஒரு மனநிலையில் இருந்தவங்க இந்த தண்ணீரை அவர்கள் கடந்து வெளியில வந்துட்ட பிறகு ஒரு புதிய கொண்டாட்டத்தோட ஏதோ தேவனுக்கு மகிமையின் பாடல்களை பாடி நன்றி சொல்லி அவர்கள் மகிழ்ந்தாங்க. இது மோசேக்குள்ளாக அப்படி ஒரு ஞானஸ்நானம் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற மனிதன், அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே தண்ணீருக்குள்ளே கடந்து வெளியிலே வருகிற ஒரு மனிதன் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறான். இந்த அனுபவம் சத்தியத்தின்படியாக உங்களுக்கு இருக்கிறதா? இப்படி நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறீங்களா? உடனே முடிவெடுங்க. உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. உங்களுக்கு உதவி செய்ய நிச்சயமாக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை நாம் செய்தியாக கேட்க போகிறோம். இன்னும் கவனிங்க, வசனங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. செய்திக்கு போகலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்முடைய நிகழ்ச்சி திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள். இது ஒரு பெரிய நெடும் தொடர். இந்த தொடரை நாம் வேதத்திலிருந்து கற்று வருகிறோம். நீங்கள் படிக்கிற எல்லா விஷயங்களையும் எழுதி வையுங்கள், மற்றவரிடத்தில் பேசுங்கள். இந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதும் www.tamizhantelevision.com என்ற நிகழ்ச்சியில் உலகெங்கிலும் காலை 5:30 6 மணி வரை ஒலிபரப்பாகிறத நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் 3 விஷயங்களை நாம் படிக்க போகிறோம். அதாவது, எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் முதலில் சந்தித்த செங்கடல், இரண்டாவதாக அவர்கள் தாகமாயிருந்த போது சந்தித்த மாரா, மூன்றாவது அவர்கள் பசியாக வாடிய போது அவர்களுக்கு தேவன் கொடுத்த மன்னா. இந்த மூன்றிலும் அவர்கள் எவ்விதமாக விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்களா அல்லது அவிசுவாசிகளாக அவர்கள் போனார்களா? அப்படி அவர்கள் போனாலும் கூட உண்மையுள்ள தேவன் அவர்களை எவ்விதமாக பராமரித்தார்? இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம பார்க்கலாம். யாத்திரையாகமும் 12வது அதிகாரம் 37வது வசனத்துல, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மக்கள் ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர், பெண்களும் பிள்ளைகளும் கணக்கில் சொல்லப்படவில்லை. அப்படியானால் அவர்கள் ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் பேராக இருந்திருக்கலாம், இல்லையா? அவ்வளோ பெரிய மக்களை ஒரு மனிதன் எப்படி வழி நடத்த முடியும்? காரணம், அது ஒரு தேசத்தை போல் இருந்தது. இஸ்ரவேல் ஒரு தேசம். எகிப்து தேசத்திலே அது காக்கப்பட்டு கானானை நோக்கி இப்பொழுது அது புறப்பட்டு போகிறது. அப்படி அவர்கள் போகும்போது அவர்களை அனுப்பிவிட்ட அந்த பார்வோன் அவர்கள் புறப்பட்டு போன கொஞ்ச நேரத்துக்குள்ள மனம் மாறிவிட்டான். அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ள ஆரம்பித்தது. அவன் தன்னுடைய முழு சேனையும் திரட்டி கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிக்கும்படி போனான். இந்த தகவலை யாத்திரையாகமும் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம படிக்கலாம். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள
மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். அதாவது வெறுங்கையாய் ஓடுகிற இஸ்ரவேலர்களை ரதத்தினாலும் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் பிடிக்கவும் வெட்டவும் அவன் ஓடுகிறான். ஆனால் கடவுள் இஸ்ரவேலர்களுக்கு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். யாத்திரையாகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எவ்வளவு ஆச்சரியமான பதில். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துக்குள்ளே நாம் ஓடும்போது, வாழும்போது, அவருக்கென்று ஜீவிக்கும் போது நமக்காக கடவுள் பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். யாத்திரையாகமம் 14:20 அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலருடைய சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் முதுகும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. 14:22 இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. மதில்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு பக்கம் ஒரு செவரு மாதிரி. இஸ்ரவேலர்கள் அந்த செங்கடல் வழியாக செல்லும் போது தண்ணீர் பிரிந்து அவர்களுக்கு வழி விட்டு இரண்டு பக்கம் மதில் போல நின்றதாம். வட்டாந்தரையில அந்த ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் மக்கள் அவர்கள் கரையேறுகிறார்கள். அப்படி அவர்கள் கரையேறிய போது பின்னாலே வந்த பார்வோனும் அவனுடைய ரதமும் அவனுடைய வீரர்களும் அவனுடைய சேனையும் நடுக்கடலுக்கு வந்துட்டாங்க. மோசே கரையேறின போது தன்னுடைய கோலினாலே சமுத்திரத்தை மூடினான். தண்ணீர் ஒன்றாக சேர்ந்தது. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவனுடைய ரதங்களும் அவனுடைய வீரர்களும் அவனுடைய பட்டயமும் கடலின் ஆழத்திலே அவர்கள் மாண்டு போனாங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த வரலாற்று இடத்தை என்னுடைய வாழ்க்கையில 2 முறை நான் போய் பார்த்திருக்கிறேன். அதாவது இந்த செங்கடல் பிளந்த இடம் நம்ம சொல்றோமே, அந்த இடம், அந்த இடத்துல தான் இன்னைக்கும் எகிப்துல இந்த சூயஸ் கெனால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சூயஸ் கால்வாய். அங்கே கப்பல்கள் அந்த இடத்துல போறதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஆப்பிரிக்கா முழுதும் சுத்திட்டு போகாம ஷார்ட்கட்ல போறதுக்கு அந்த இடம் தான். அதே இடம் தான் இஸ்ரவேலர்கள் கடந்த இடம். இன்னைக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? பிரியமானவர்களே, இவ்விதமாக தேவன் அவர்களை ரட்சித்தார். சாலமோன் ராஜாவினுடைய ஆட்சி காலத்துல 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 26வது படிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் வந்த பிறகு இதே சமுத்திரத்துல ராஜா கப்பல்களை எல்லாம் கட்டி விட்டானாம். ஆக அந்த காலத்திலேயே இந்த பகுதி கப்பல் சென்று வருகக்கூடிய ஒரு பாதையாக இருந்திருக்கிறது. நல்லது நண்பர்களே, இன்றைய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடல் வழியே போனாங்க. 2 பக்கம் மதுளை போல தண்ணி நிக்குது. மேலே தேவன் என்ன செய்தாரு? மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பம்னா மேகம், மேகத்துல தண்ணீர் இருக்கு. அப்போ அவங்க நடுவுல போனது எப்படி இருக்குமா? புதிய ஏற்பாட்டில் ஒரு அற்புதமான செய்தியாக அது பேசப்படுகிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும், கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். கவனிங்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இது கூட ஒரு வகையான ஞானஸ்தானம்ன்றார். ஆக ஞானஸ்தானத்தில் தண்ணீர் தேவை 1. ஞானஸ்தானம் தண்ணீரில் முழுகுவதை காண்பிக்கிறது 2. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் கூட ஞானஸ்தானத்துக்கு தண்ணீர் தேவை. ஆனால் ஒரு கோப்பையிலோ ஒரு பாத்திரத்திலோ அல்ல, மனிதன் முழுகும் அளவிற்கு தண்ணீர் தேவை. அதனால தான் அதை முழுக்கு ஞானஸ்தானம் என்று நாம் அழைக்கிறோம். ஞானஸ்தானம் பழைய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டு கால மக்கள் மோசேக்குள்ளாக பெற்றார்கள். புதிய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக பெறுகிறார்கள். நீங்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது.
மார்க் 16:16 வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக ஞானஸ்தானம் பெறாமல் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. ஞானஸ்தானமே இல்லாம ஒரு ஆள் கிறிஸ்தவர் என்று காலம் முழுதும் சொல்லிட்டு இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற பிரமிடு போல அவனை தன்னையே நினைச்சு கொண்டிருந்தாலும் அவன் நிச்சயமா நரகத்துக்கு தான் போவான். காரணம், ரட்சிப்பு இல்லாத மக்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. ரட்சிக்கப்பட விரும்புகிற மக்களுக்கு ஞானஸ்தானம் கண்டிப்பா தேவைப்படும். ஏனென்றால் அப்போஸ் நடபடிகளில் இருக்க 28 அதிகாரங்கள்ல அப்போஸ்தலருடைய காலத்துல எல்லா சந்தர்ப்பங்களிலும் மக்களுக்கு அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் கூட மத்தேயு 28வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, ஆக இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானத்தை கட்டளையிட்டார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 22ஆம் வசனம், பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிமுந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாத்துக்கு புறப்பட்டு போய், கவனிங்கள், 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 நாளா நடக்கிறாங்க, தண்ணி கிடைக்கல. அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. இந்த மாரா என்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில மரண கசப்பு, அதாவது அந்த கசப்பு வாயில வச்சாவே ஆள் செத்துருவான், அந்த அளவுக்கு கசப்பு. ரூத் புத்தகம் இருக்கு இல்லையா, அதுல 1வது அதிகாரம் 20வது வசனம் நீங்க படிப்பீங்கன்னா, நகோமி ரூத் இடத்துல சொல்றா, நான் மாராவின் கசப்பை உடையவனை போல் இருக்கிறேன். அதாவது கசப்பு என்பது நிஜமாகவும் கொள்ளலாம், அதை ஒரு எண்ணமாகவும் கொள்ளலாம். அவ்வளோ கசப்பாம். மாறா என்றால் கசப்பு என்று பொருள். ஆகவே ஜனங்கள் அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் தவிக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் செத்து போவார்களோ என்று கவலை கொள்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு உதவியை செய்தார். அதை பாருங்கள், 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். பேனால் அடிக்கோடிடுங்கள், ஒரு மரத்தை. அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். கவனியுங்கள், பேனாவில் அடிக்கோடு இடுங்கள், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நண்பர்களே, இங்க என்ன நடக்குதுன்னா, மரணத்துக்கு ஏதுவான கசப்பு, அவ்வளவு பாய்சன். அது அப்பேற்பட்ட தண்ணீர் மட்டும்தான் அங்கே இருக்கு, வேற எதுவுமே இல்லை. 3 நாளாச்சு குடிச்சு என்ன செய்வாங்க? அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தாராம். அந்த மரத்தின் பெயர் என்ன நமக்கு தெரியல. பைபிள் முழுக்க நம்ம படிச்சோம்னா நூற்றுக்கணக்கான மரங்களின் பெயர்கள் இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை குறித்தும் ஜீவனை கொடுக்கிற மரத்தை குறித்தும் கூட நம்ம படிக்கிறோம். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தாராம். அந்த மரம் என்ன நமக்கு தெரியல. அதை வெட்டி அந்த தண்ணியில் அவன் போட்ட போது அந்த மரம் தண்ணீருக்குள்ள அப்படியே முழுகுது. அது உள்ளே சென்ற போது அது தண்ணீருக்குள்ளே ரசாயன மாற்றத்தை உண்டாக்குகிறது. கசப்பை தனக்குள் இழுத்து கொண்டு இனிப்பை அது வெளியிடுகிறது. அந்த மரம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரமாய் இருக்கலாம் இல்லையா? ஏனென்றால் சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் சுமந்தார். அவருடைய பாடுகளினாலே நம்முடைய அக்கிரமங்கள் சுமக்கப்பட்டது. அதாவது பாவிகளாக இருந்த நமக்காக கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். அவருடைய நீதி நமக்காகவும் நம்முடைய பாவம் அவருக்காகவும் இடமாற்றம் செய்யப்பட்டது. பிரியமானவர்களே,
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாறாவிலே கசப்பான தண்ணீரை மதுரமாக்கினது போல பாவ உலகிலே வாழ்கிற மனிதர்களாகிய நமக்கு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் நம்முடைய பாவத்தை அது இழுத்துக்கொண்டு நீதியையும் பரிசுத்தத்தையும் நமக்கு அது வழங்குகிறதாக இருக்கிறது. யாத்திரையாகமும் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போய் இருந்தோமானாவது தவளை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொருவரும் நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலே அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்த பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அந்த ஜனங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்போது ஒரு கருத்து கூடவே பேசப்படுகிறது. அந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பார்களா, அவருடைய நியமத்தை கைக்கொள்வார்களா, அவருடைய பிரமாணத்தின்படி அவர்கள் செய்வார்களா என்று கடவுள் அவர்களை கவனித்து கொண்டே வருகிறார். இப்பொழுது அவர்கள் முறையிட்டார்கள். நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தா எங்களுக்கு எவ்வளோ என்னென்னமோ கிடைச்சிருக்கோம், வேண்டியது கிடைச்சிருக்கோம், எல்லாம் நல்லா சாப்பிட்ருப்போம். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த வனாந்தரத்தில் எங்களை சாவடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க. நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி தான் பேசுகிறோம் இல்லையா? கடவுள் எங்களை கைவிட்டார், என்னத்தை கண்டோம், என்னத்தை சாப்பிட்டோம், என்ன வாழுது இந்த வீட்டில் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். சகோதரே, நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் கர்த்தரை நினைத்து அவருடைய வார்த்தைகளை நினைத்து அவருடைய நியமங்களை கைக்கொள்ளுவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம் பொத்துக்கொண்டு விடும். உங்கள் ஆசீர்வாதங்களை தேவன் வானத்திலிருந்து கொட்டுவார். கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு தருவதாக சொல்லியிருந்தார். எண்ணாகமும் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதை அளவும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இந்த இடத்துல மன்னா என்பது என்ன, அது எவ்வளவு சிறிய தானியமாக இருந்தது, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய ருசி என்ன? இது வானத்திலிருந்து வந்த மன்னா. தேவன் அவர்களுக்கு விதைத்து அறுவடை செய்து ஒரு தானியத்தை எடுத்து சாப்பிடுகிற மாதிரி வனாந்தரத்தில் வைக்கல. அவர்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, கேட்ட உடனே கிடைக்கிற உணவு மாதிரி அவர்களுக்கு உடனே இறக்கி தந்தார். மன்னாவை மனிதன் பூமியில விதைத்து அறுக்கவில்லை, அது வானத்திலிருந்து கொட்டியது. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் நீ சாப்பிட்ற அளவுக்கு எல்லாமே ஒரு பஃபே மாதிரி தான். எவ்வளவு வேணாலும் நீ சாப்பிடலாம், ஆனால் மிச்சம் வைக்கக்கூடாது. மிச்சம் வச்சா அடுத்த நாள் அது கெட்டு போயிடும். எல்லா மக்களும் இஸ்ரவேலர்களும் ஏறக்குறைய 20 லட்சம் பேர் எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம் அவன், ஆனால் மீதம் வைக்கக்கூடாது. 6 நாளைக்கு பெய்யும். 6ஆவது நாள் பெய்யும் போது அந்த மன்னா ரெட்டத்தனியாக பெய்ந்திருக்கு. ஏன்னு கேட்டால் 7ஆவது நாளில் அவங்களுக்கு ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் அவங்களுக்கு மன்னா பெய்யாது. ஆக 7ஆவது நாளுக்கும் வேண்டிய உணவை தேவன் அவர்களுக்காக சேகரித்து கொள்ளும்படி 6ஆவது நாளிலே கொடுத்துட்டார். ஆச்சரியம் இல்லையா? இன்னைக்கு கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் தான் சாப்பாடு நீங்கள் நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கென்று நீங்கள் வாழும்போது, அவருடைய தொழுகைக்கென்று உங்களை ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் ஆகாரத்தை அவர் திருப்தியாக உங்களுக்கு கொடுப்பார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள்.
என்னத்தை உடுப்போம் என்றும் கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு சாப்பாடு தேவைன்றத பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியுமோ தெரியாதோ தேவனுக்கு தெரியும். அரசாங்கத்துக்கு தெரியுமோ தெரியாதோ தேவனுக்கு தெரியும். நாம் என்னத்தை உண்ண வேண்டும், என்னத்தை குடிக்க வேண்டும் என்று அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் 3 விஷயங்களை கவனித்தோம். இஸ்ரவேலர்கள் சந்தித்த செங்கடல், இஸ்ரவேலர்கள் சந்தித்த கசப்பான தண்ணீர், இஸ்ரவேலர்கள் சந்தித்த கடுமையான பசி. இந்த 3லும் அவர்களுக்கு தேவன் உண்மை உள்ளவராயிருந்தார். உலக வரலாற்றிலேயே கடல் திறக்கப்பட்ட ஒரு வரலாறு, உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக நடந்த ஒரு சம்பவம். இன்னைக்கும் எகிப்து தேசத்தில் அந்த சூயஸ் கால்வாய் என்று சொல்றாங்களே, அந்த பகுதியை தான், அதே இடத்துல தான் இஸ்ரவேலர்கள் கடந்தார்கள். அவர்கள் கடந்து சென்றார்கள். தேவன் அதை திறந்து கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு கடலை போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் தேவன் அதிலே வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தண்ணீர் எவ்வளவு கசப்பாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் அதை இனிமையாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆகாரம் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும், அது எவ்வளவு வறுமை கோட்டில் இருந்தாலும், அது எவ்வளவு பசியை காண்பிக்கிறதா இருந்தாலும் வானத்திலிருந்து அவர் நம்மை போஷிக்கிறவராயிருக்கிறார். இந்த வசனங்கள்லாம் நம்ம ஒட்டு மொத்தமாக நம்ம பார்த்தோம்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தினாலே பிழைப்பான் என்று இயேசு சொன்னாரே, அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த கருத்தை உபாகமும் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலும் 16வது வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக இந்த மன்னா இஸ்ரவேலர்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே நடந்து சென்றார்கள் இல்லையா? அந்த 40வது ஆண்டு முடியும் போது அவர்கள் கானானுக்குள் வந்து அவர்கள் விதை விதைத்து கோதுமையை அறுத்து அதை நெருப்பிலே சுட்டு அவர்கள் சாப்பிட வாயிலை வைத்து அதை கடித்த போது மன்னாவும் நின்று விட்டது. யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர்கள் யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாதனால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். 10வது வசனம், இஸ்ரவேல் புத்திரில் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேவனுடைய தானியமாகிய புளிப்பில்லாத அப்பத்தையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. கவனிச்சிங்களா? இந்த மன்னா எப்போ நிறுத்தப்பட்டதான்? 40 வருஷம் முடிந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே வந்து கில்காலை பலி செலுத்தி பஸ்காவை ஆசரித்து புளிப்பில்லாத அப்பங்களை சாப்பிட்டு அவர்கள் விதைத்து அறுவடை செய்த முதல் கதிரை அவர்கள் புசிக்க ஆரம்பித்த போது மன்னா நிறுத்தப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அற்புதம், நீண்ட நாள் தொடர்ந்து நடந்த ஒரு அற்புதம், 40 வருஷம் நடந்த ஒரே அற்புதம் மன்னா தான். வானத்திலிருந்து வந்த மன்னா தான். இந்த மன்னா இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில எவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. ஆனா அந்த மன்னாவை புசித்தவர்கள் கூட மரித்தார்கள். இயேசு சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். இயேசு சொன்னார், இந்த அப்பத்தை புசிக்கிற எவனும் மரியாமலும் இருப்பான், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆக வானத்திலிருந்து வந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் கூட மரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஜீவ அப்பமாக கொள்கிற மக்கள், மெய்யான மன்னாவாக கொள்கிற மக்கள்
பிழைக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 முதல் 56 வரை நாம் படிக்கிறோம். நண்பர்களே, நாளை ஒரு புதிய தகவலோடு உங்களை நான் சந்திக்கிற பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இஸ்ரவேல் மக்கள் சந்தித்த செங்கடல், அவர்கள் சந்தித்த கசப்பான தண்ணீர், அவர்களுக்காக தேவன் பரிந்து கொடுத்த 40 ஆண்டு கால உணவாகிய மன்னா, இவைகளுக்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். காலையில் எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிரியமான, இந்த செய்தி உங்களை எந்த வகையிலே பாதித்திருக்கிறது அல்லது உங்கள் ரட்சிப்பை எந்த அடிப்படையிலே உறுதி செய்திருக்கிறது என்பதை கவனிங்கள். நீங்கள் வேதாகமத்திலும் சரி, இந்த புத்தகத்திலும் சரி, எதை படித்தாலும் இந்த சம்பவத்திற்கும் என் ரட்சிப்புக்கும் என்ன சம்பந்தம், கர்த்தர் என்னோடு கூட எதை பேச விரும்புகிறார் என்று நீங்கள் யோசியுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே வேதாகமம் கூறும் கருத்து என்ன? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே வேதாகமம் கூறும் கருத்து என்ன என்று கேட்ட செய்தியின் அடிப்படையிலே சரியான பதிலை உடனே எழுதுங்கள். அநேகர் ஞானஸ்நானம் பெற தீர்மானித்திருக்கிறீர்கள், ஆனால் எங்கே, எப்படி பெறுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஒருவருக்காக நாங்கள் நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி வர காத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது என்பது ஒரு இலவசமான ஈவு. அதை கொடுப்பவருக்கும் சரி, அதை பெற்றுக்கொள்வதற்கும் சரி, எந்த ஒரு செலவும் கிடையாது. ஆகவே நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.